இன்னும் பதமேழும் பல ஓசை தமிழ் அவையும் உன்னின்றதோ சுவையும் ஒரு தாள தோழி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சூடரு மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் வீழும் மிழலை விண்ணும் முழுதானானிடம் வீழும் மிழலையே வீழும் மிழலையே. தேசரி கமலை செங்கமல பொற்பாதன் பேசு தமிழ் ஞான பிரகாசன் பாசவினை ஓட்டினான் மீட்டு வார வகை அருளை காட்டினான் ஊட்டினான் எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருடையும் நாயினேற்கு பொற்பரிசித்தருளி எங்கள் தர்மியாதீன 27வது மகா சன்னிதானங்கள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் பொன்னருளையும் சிந்தித்து என்றும் என் சிந்தையில் பேராதிருந்து சிவானுபவம் விளைத்தருளும் தர்மியாதீன 26வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் திருவடியை உள்ளே உழுகிக் கொண்டு தொடங்குகின்றேன். சண்முகம். சென்ற வகுப்பிலே மாயை என்றால் என்ன என்பதை பொதுவாக சிந்தித்து மாயின் காரியப்பாடு என்ன, இறைவன் எவ்வண்ணம் அதை தொழிற்படுத்துகின்றான் என்பதை எல்லாம் கண்டோம். இந்த வகுப்பிலே நேரடியாக பாடலுக்குள் செல்ல உள்ளோம். அந்த வகையிலே உண்மை விளக்கம் என்ற நூலை அருளி செய்த மனவாசவம் கடந்தார் அடிப்படையாக விளங்கக்கூடிய தத்துவமாகிய பிருத்வியில் தொடங்கி நாதத்தில் முடிக்கின்றார். அப்படி பிருத்வி என்கின்ற முதல் தத்துவம், அதோடு சேர்த்து 5 பூதங்கள், அதை தான் அவள் முதலில் கையாளுகின்றார். பாடலுக்குள் செல்வதற்கு முன்பு தத்துவங்கள் என்றால் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பின்பு நாம் பாடலுக்குள் செல்வோம் என்று ஒரு எண்ணம். அப்படி தத்துவங்கள் என்றால் என்ன என்பதற்கு சென்ற வகுப்பிலே நாம் கண்டோம். குருஞான சம்பந்த தேசிகர் சிவபோகசாரம் என்ற நூலிலே தத்துவங்கள்னா என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்ற. தத்துவங்கள் எண்ணி தலையடித்து கொள்ளாதே, தத்துவங்கள் யாதென்று சாற்ற கேள். பல பேர் தத்துவம் என்ற சொல்லுக்கு பல பேர் பலவிதமாக பொருள் சொல்வது உண்டு. அதெல்லாம் நீ மண்டையில ஏற்றிக்காத, தலையில அடிச்சுக்கிட்டு இருக்காத. தத்துவம்னா என்ன, நான் சொல்ல போறேன் கேளு அப்படின்னு ஒரு உபதேசமாக சொல்கின்றார். தத்துவம் யாதென்று சாற்ற கேள், மெத்தும் சுகாரம்பமாம் சிவத்தில் தோயாத மாயா விகாரங்கள் தத்துவம் ஆமே அப்படின்னார். மெத்தும் சுகாரம்பமாம் சிவத்தில், சுகம் என்ற பேரின்பத்திற்கு ஒரு முதற்புள்ளியாக இருக்கின்ற சிவம் என்னும் இதிலே தோயாத மாயாகாரியங்கள், தோயாத மாயை, அதனிலிருந்து விரிந்த பொருட்கள் அத்தனையும் தத்துவங்கள் என்று சிவபோகசாரத்திலே குருஞான சம்பந்தர் சொன்னார். அப்போ மாயை என்பது ஒன்றுதான், அது தொழிற்படுத்துவதற்கு முன்பும் தொழிற்படுத்திய பின்புமாக 2 நிலைகளிலே இருக்கின்றன. அதற்கு சென்ற வகுப்பிலே நாம் உதாரணம் காணும் போது எப்படி குயவனானவன் களிமண்ணை பானையாக வடிக்கின்றானோ அதுபோன்று காரணமாயையை இறைவன் திருவருட்சக்தியோடு கலந்து காரியமாக்கி கொடுக்கின்றான் என்று பார்த்தோம். அப்போ மாயை என்பது ஒரு பொருள்தான், அது தொழிற்படுத்துவதற்கு முன்பும் பின்புமாக காரணமாயை காரியமாயை என பெயர் பெற்றது. காரணமாயை எனப்படுவது நம்மிடத்தே வந்து பொருந்தாது, அது சுத்தமாக இருப்பது. இறைவன் நம்மிடத்தில் அது பொருந்தும் பொருட்டு அதை தொழிற்படுத்தி தருகின்றான். களிமண் இருக்கு, களிமண்ணில நேரடியா தண்ணி ஊற்றி குடிக்க முடியுமா? அத குயவன் என்பவன் பானையாக வடித்த வேண்டும். அவன் என்ன பண்ணுவான், அந்த சக்கரத்துல வச்சு தண்டத்தால் அதை சுத்திட்டு நீரை கலந்து ஒரு பானையாக உருவகப்படுத்துவான். அதுபோன்று இறைவன் காரணமாயை திருவருட்சக்தியில் கலந்து காரியமாயை ஆக்கி கொடுக்கின்றான். இங்க காரணமாயை என சொல்லப்பட்டது முதற்காரணம். இறைவன் குயவன் என்கின்ற இறைவன் அவன் நிமித்த காரணம். திருவருட்சக்தி என்பது துணை காரணமாக இருந்து மாயையை தொழிற்படுத்தி நமக்கு தருகின்றது. அப்போ இந்த காரியமாயையிலிருந்து விரிந்த பொருட்கள் அத்தனையுமே தத்துவங்கள் எனப்பட்டது. தத்துவம்னா 3 பொருளாக சொல்வது உண்டு. அந்த தத்துவம் என்ற சொல்லுக்கு 3 வகையான பொருள் உண்டு.
முதலில் கருவிகள் என்று ஒரு பொருள், அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல எல்லாம் பிரயோகம் பண்றோம். பொதுவான பொருள்கள் தான் அது. ஒரு சொல் பல பொருள் சொல்லுவாங்க. அந்த வகையில தத்துவம் என்ற சொல்லுக்கு கருவிகள் என்ற ஒரு பொருள் உண்டு. மற்றொரு பொருள் உண்மை என்று ஒரு பொருள் உண்டு. நம்ம தத்துவ பிரகாச சுவாமிகள் காழி சிற்றம்பல நாடிகளுடைய மாணாக்கர் அவர் இயற்றிய தத்துவ பிரகாசம் என்ற நூல், அது இந்த உண்மை என்கின்ற அடிப்படையில் அந்த பொருள் கொண்டுதான் அந்த நூலை இயற்றினார்கள். இறைவனை அடையக்கூடிய உண்மை நெறிகள் யாது என்ற நிலையிலே அந்த நூலானது அமையும். அப்போ அந்த தத்துவ பிரகாசம் என்கின்ற நூலுக்கு உண்மை என்ற ஒரு பொருள். அடுத்து வேதத்தின் மகா வாக்கியமாக விளங்கக்கூடிய தத் வமசி, அது தத் என்றால் அது என்ற அர்த்தம், வமசி என்று சொல்லும் போது அது நான் ஆகின்றேன் என்ற அர்த்தம். அப்போ 3 பொருட்கள் தத்துவம் என்ற சொல்லுக்கு. முதலில் கருவி என்று ஒரு பொருள், மற்றொன்று உண்மை என்று மற்றொரு பொருள், மற்றொரு பொருள் வேதத்தின் மகா வாக்கியமாக விளங்கக்கூடிய தத்துவம் என்ற அந்த ஒரு பொருள் ஒன்று வரும். அப்படி ஆனா இந்த இடத்துல நம்ம இப்போ கையாளுற இந்த சப்ஜெக்ட்ல தத்துவம் என்றதுக்கு கருவி என்ற பொருள் தான் எடுத்துக்கணும். கருவிகள் யாரால் கொடுக்கப்பட்ட கருவிகள், எதற்காக கொடுக்கப்பட்ட கருவிகள். அடுத்தது இறைவனால் உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள். எதற்காக கொடுத்தான்? நாம் எல்லாம் மெய்நெறி அடையும் பொருட்டு கொடுத்தான். அது முன்னாடியே பலமுறையான சொன்ன உதாரணம். அது அந்த ஆணவ மலத்தின் வலுதோயும் பொருட்டு இறைவன் கொடுக்கின்றான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் போது, இந்த பால் பாத்திரம் அடிபடுத்துச்சுன்னா எப்படி நம்ம சபீனா எல்லாம் போட்டு தேய்க்கிறோமோ அது மாதிரி அந்த மூலமாகிய மலம் சிதைவதற்கு இறைவன் மீண்டும் 2 மலங்களை கூட்டுகின்றான். அதில் ஒன்று மாயை அப்படின்னு பார்க்கின்றோம். அப்போ மாயை என்பது கருவிகள், அது இறைவனால் கொடுக்கப்பட்டன. ஆனா மாயை என்பது மயக்கமும் செய்யும் என்பது கூற்று. சிவஞான சித்தியார் சொல்லும் போது மாயை மயக்கமும் செய்யும் அன்றே அப்படின்னார். அந்த இடத்துல அந்த மகர மெய் வரும்போது மயக்கமும்னு சொன்ன போது மயக்கம் இல்லாம அது தெளிவையும் அருளும் என்பதும் கொள்ள பெற்றது. அதனால் மாயை மயக்கம் மட்டும் செய்வதென்று அது வந்து பொருந்தும் ஆன்மாவின் ஆணவ மலத்தின் வலுவிற்கு ஏற்ப அது மயக்கமும் தெளிவும் அருளும். அது புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வெட்ட வெளி ஊர் இருட்டு, நல்ல ஒரு இருட்டுல நம்ம நின்றுட்டு இருக்கோம். கண்ணு ஒண்ணும் சுத்தமா தரல, எந்த பக்கம் காடு எந்த பக்கம் வீடுன்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அப்போ கீழே ஒரு டார்ச் லைட் ஒண்ணு கிடைக்குது நமக்கு. அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு நம்ம காட்டுக்கு போவோமா வீட்டுக்கு போவோமா என்பது நம்மளுடைய தனிப்பட்ட மென்டாலிட்டியை பொறுத்து இருக்கிறது. அதே மாதிரிதான் இருளாகிய ஆணவ மலத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு இறைவன் விளக்கு போன்று மாயையை கொடுத்தான். அதை நம்ம எந்த வகையிலே பிரயோகம் செய்கின்றோம், அதை வச்சு நம்ம நற்கதி போறோமா தீகதி போறோமாங்கிறது நம்முடைய ஆணவ மலத்தின் வலுவை பொறுத்தே அமையும். அந்த வகையில மாயை என்பது விளக்கு போன்றது என்பதும் சிவஞான சித்தியாரிலே அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுவார். அப்போ மாயை என்பது கொடுக்கப்பட்ட நோக்கமானது நாமெல்லாம் நற்கதி போகும் பொருட்டு தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை வச்சுட்டு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்றதுனால நமக்கு வினையாகியே மற்றொரு மலம் வருகிறது. இந்த வகையில மாயை என்பது ஒரு கருவி, அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற குற்றம் ஆகிய அந்த ஆணவ மலத்தின் தாக்கத்தின் காரணமாக அது மயக்கமும் செய்கின்றது. மற்றபடி மாயையான கொடுக்கப்பட்ட நோக்கமானது நாம் திருவடியை சென்று சேர வேண்டும், முத்தி பெற்றை அடைய வேண்டும், அதை வைத்து பதிஞானம் பெற்று இறை என்றால் என்ன என்பதை தெளிந்து சிவனடி சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மாயையானது நமக்கு கொடுக்கப்பட்டன என்று. அப்போ இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவி மாயை. அது நம்மளுடைய சித்தியார சொல்லும் போது இறைவன் விமலனுக்கு ஓர் சக்தியாய் அப்படின்னு சொன்னார். அது ஒரு அற்புதமான கூற்று. அது மாயை என்பது ஒரு மலம்தான், ஆனா அது விமலனுக்கு ஒரு சக்தி. அது போன வகுப்புல வேடிக்கையா சொன்னேன். முதல் பாடல்ல பார்க்கும்போது விநாயகன் என்ற சொல்லுக்கு வி என்றால் மேலான, நாயகன் என்றால் தலைவன். அப்போ மேலான தலைவன் விநாயகன் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல விமலன்னு சொல்லும் போது மேலான மலமுடையவன் பொருள் எடுத்துக்கலாமா? அப்படி பொருள் கிடையாது. இந்த இடத்துல விமலன் என்றால் எவனொருவன் மலத்திலிருந்து வேறுபட்டிருக்கின்றானோ அவனுக்கு விமலன் என்று பொருள். மாயை என்னதான் மலமாக இருந்தாலும் அது மலமற்ற இறைவருக்கு அது ஒரு சக்தியாக இருக்கிறது. அது எப்படி அது பொருந்தும்? மாயை மலம் அது மலமற்ற ஒரு தெய்வத்திற்கு எப்படி சக்தியாக பொருந்தும் என்று கேட்டால், சக்தி எனப்படுவது உயிர்களை இயக்கும் பொருட்டு இறைவன் கொள்ளும் ஒரு கருவின்னு எடுத்துக்கலாம். அப்போ மாயை மன்னிக்கணும், இறைவன் உயிர்களோடு தொடர்பு கொள்ளும் பொருட்டு மாயை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார்.
ஆதலால் உயிர்களை இயக்கும் பொருட்டு இறைவருக்கு ஒரு சக்தியாக மாயை இருக்கின்றது. மற்றபடி இறைவனுக்கும் அந்த மாயைக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. அப்படி அந்த வகையில மாயை என்பது இறைவருக்கு ஒரு சக்தியாகவும், அது உயிர்கள் தெளிவடைய வேண்டி இறைவன் கொடுத்தது. ஆனால் ஆணவ மலத்தின் காரணமாக நாம் அதை வேறு வகையாக அதை பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றும், அது ஒரு தத்துவம் என்றால் கருவிகள் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ தத்துவங்கள் எத்தனை அப்படிங்கிறது ஒரு இது 36 தத்துவங்கள். இறைவன் மாயையை காரியப்படுத்தி அதை நிறைய பல முறையில செயற்படுத்தி அது 36ஆக விரிந்து நிற்கிறது. அந்த 36 பின்னாடி 96ஆக விரியும். அது தத்துவங்கள் சொல்லிட்டு போறது. அது நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்படின்னா என்னன்னு. இப்போ காரணமாயையை இறைவன் காரியமாக்கி கொடுக்கின்றான். அந்த காரியமாயை மீண்டும் தொழிற்படுத்தி அது 36ஆக விரிந்து நிற்கிறது. அது ஒன்றொன்றும் ஒரு தொழில்களை செய்யும். அப்படி 36 தத்துவங்கள் நமக்கு சைவ சித்தாந்தமானது சொல்லப்பட்டன. எல்லா சமயத்தவர்களுக்கும் 36 தத்துவம் தானான்னு கேட்டா கிடையாது. வைஷ்ணவர்கள், பஞ்சராத்திரிகள், அவர்களுக்கு 24 25 தத்துவங்கள் தான். வித்யா தத்துவத்தில் அந்த புருடன் என்கின்ற தத்துவம், அங்குதான் அவங்க புருஷோத்தமனாக நாராயணன் பள்ளி கொண்டிருக்கின்றார் என்று கருதுவார்கள். அப்போ அவர்களுடைய முத்திநிலையானது புருட தத்துவத்தோடு நின்று விட்டது. அதன் மேற்படி அவர்கள் செல்லவில்லை. 36 தத்துவமும் ஒருங்கு சேர்ந்த ஒரே சமயம் சைவ சமயமே. அதிலும் சைவ சமயத்திலேயும் கர்மாவாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரையில் வந்தவர்கள் சதாசிவமூர்த்தியோட நின்று விடுவார்கள். அதற்கு மேலே நாதம் பிந்து இருக்கின்ற அந்த நிலையை அவர் கருதுவது கிடையாது என்று பார்க்கின்றோம். அப்படி 36 தத்துவத்தையும் கொண்ட ஒரு சமயம் அது சைவ சமயம் மட்டுமே என்று பார்க்கின்றோம். முழுமை பெற்ற ஒரு சமயமாக சைவ சமயம் விளங்குகின்றது. அது 36ஓடு நின்று விடாமல் இறைவன் இருப்பது இந்த 36ஐயும் கடந்த சொரூப நிலை என்று பறைசாற்றியது சைவ சமயம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மென்னறின்னு பார்க்கிறோம். இந்த 36 வரைக்கும் இருக்கின்ற எதுவுமே கடவுள் கிடையாது. அதற்கு மேலே இறைவன் இயங்குகின்றான். அது பெரிய புராணத்துல சொல்லும் போது, காரண பங்கயம் ஐந்தின் கடவுளர்தம் பதம் கடந்து பூரணமை பரஞ்சோதி பொழிந்திலங்கு நாதாந்தத்து அப்படின்னார். நாதாந்தத்திலேதான் பூரணமை பரஞ்சோதியானது இருக்கின்றது. இந்த 36 தத்துவத்திலையும் அது இல்லை. சொரூப நிலையிலே இருக்கின்ற பரசிவன் நாதாந்த வெளியிலே இருக்கின்றான். நாதம் கடந்த ஒரு வெளி. நாதம் என்பதுதான் கடைசி தத்துவம். முதல் தத்துவம் பிருத்வி. பிருத்வியிலிருந்து அப்படியே ஒன்னொன்னாக போகும். பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு மேல கடைசியில நாதத்துல போய் முடியும். அந்த நாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது எதுவுமே தெய்வங்கள் உண்மையான கடவுள் என்று மெய்க்கடவுளாகிய பூரணமை பரஞ்சோதி நாதாந்த வெளியிலே இருக்கின்றான் என்று சேர்க்கிறார் சொல்வார். அப்படி இந்த வகையிலே 36 தத்துவங்கள். 36 தத்துவங்கள் எந்த வகையிலே வேறுபாடுடையது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த 36ஐயுமே 3 வகையாக பிரித்தார்கள். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரித்தாங்க. இந்த ஆன்ம தத்துவம்ங்கிறது 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவத்துக்குள்ளே வரும். வித்யா தத்துவம்ங்கிறது 7. இந்த 7 தத்துவங்கள் வித்யா தத்துவம் என சொல்லப்பட்டது. சிவதத்துவம் 5. இது முறையே சுத்தமாயை, அசுத்தமாயை, அசுத்தமாயின் காரிய பொருளாகிய பிரகிருதி மாயை அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த காரணமாயை காரியமாயின்னு சொன்னேன். ஒரு மாயையை இறைவன் காரியப்படுத்தி கொடுக்கின்றான். அந்த காரியம் பண்ண மாயையானது 2 வகையாக பிரிந்தது. ஒன்று சுத்தமாயை என்றும் மற்றொன்று அசுத்தமாயை என்றும் பிரிந்தது. அதுல சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சுத்தமாயை இன்பத்தை மட்டுமே தரக்கூடியதாக அமையும். அசுத்தமாயை துன்பத்தையும் தரும். இன்பத்தையும் சேர்த்து அந்த துன்பத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் நம்ம சுத்தமாய்க்கு வேற என்னெல்லாம் பெயர்னா, மகாமாயை என்று ஒரு பெயர், ஊர்துவமாயை என்று ஒரு பெயர். ஊர்துவம்னா மேலானது அப்படின்னு அர்த்தம். ஊர்துவமாயை என்று ஒரு பெயர், விந்து அப்படின்னு ஒரு பெயர், குடிலை அப்படின்னு ஒரு பெயர், குண்டலினி அப்படின்னு ஒரு பெயர். இப்படி 5 பெயர்கள் ஊர்துவமாயைக்கு. அதே மாதிரி அசுத்தமாயை, அதுக்கு அதோமாயை அப்படின்னு ஒரு பெயர், மோகினி என்று ஒரு பெயர். இப்படி பல பெயர்கள் அதற்கு உண்டு. இப்போ சுத்தமாயைக்கும் அசுத்தமாயைக்கும் இருக்கின்ற வேறுபாடு, முக்கியமான ஒரு வேறுபாடு என்னன்னா, சுத்தமாயிலே இறைவனுடைய திருவருட்சக்தி மட்டுமே கலந்து அது சுத்தமாக இருக்கும். ஆனால் அசுத்தமாயிலே
பிற மலங்களோடு கலந்து அசுத்தமாக இருக்கும். அதுதான் சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். சுத்த நிலையிலே மாயையானது இறைவனுடைய திருவருட்சக்தி மட்டுமே கலப்போடு விளங்கும். ஆனால் அதை மீண்டும் காரியப்படுத்தி நம் போன்ற உயிர்களுக்கு கொடுக்கும் போது இறைவன் அதை மற்ற மலங்களோடு கலக்க செய்வான். அதனால அது அசுத்தமாயிற்று. அதுதான் சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் இருக்கின்ற ஒரு வேறுபாடு. இப்போ ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் அப்படின்னு 3 சொன்னேன். இந்த ஆன்ம தத்துவம் விளங்கும் புவனங்கள் வேறு, வித்யா தத்துவம் விளங்கும் புவனங்கள் வேறு, சிவதத்துவம் விளங்கும் புவனங்கள் வேறு. அது முறையே சொல்லும் போது ஆன்ம தத்துவம் இருப்பது பிரகிருதி மாயா புவனம். இந்த பிரகிருதி மாயா புவனத்துல 3 மலங்களும் உடைய ஆன்மாக்கள் இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை. இது 3மே இருக்கக்கூடிய நம்போன்றவங்க, நம்ம எல்லாம் 3மே இருக்கிறவங்க, சகலர்னு பேர் நமக்கு. இந்த 3 வகை உள்ள ஆன்மாக்களுக்கு சகலர்னு பேர். அது பிரகிருதி மாயா புவனமாகி ஆன்ம தத்துவமோடு கூடியிருக்கும். சகலர்னு அர்த்தம் என்னன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குது. நம்ம ஒண்ணு விடுறது இல்லை, எல்லாத்தையும் குழச்சடிக்கிறோம். அதனால அவங்க சகலர் அப்படின்னு பேர். அப்படி 3 மலமுடைய ஆன்மாக்கள் பிரகிருதி மாயா புவனம் என்கின்ற புவனத்திலே ஆன்ம தத்துவத்தோடு கூடியிருக்கும். அடுத்து வித்யா தத்துவம் எனப்பட்டது, அது அசுத்தமாயா புவனம் அப்படின்னு பெயர். அந்த அசுத்தமாயா புவனத்துல அட்மிட் பண்ணுங்களேன். ஒரு குடம் எடுக்குமா, ஒரு குடம் எனக்கு அங்க தாழ போவேன். கொஞ்சம் அட்மிட் பண்ணி விடுங்களேன். ஓகே, நன்றி. ஐயா கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்களேன் உங்களை. ஓகே டன். ஓகே ஓகே ஓகே. அப்படி அசுத்த வித்யா தத்துவமானது அசுத்தமாயா புவனம் என்ற பெயர்களே நிலவும். அந்த அசுத்தமாயானது எப்படின்னா அந்த இடத்துல 2 மலமுடைய ஆன்மாக்கள் வசிக்கும். இவர்களுக்கு விஞ்ஞான கலர் அப்படின்னு பெயர். இவங்க கிட்ட மாயாமலமானது இருக்காது. மற்றபடி கண்மமும் ஆணவமாக 2 மலங்கள் இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து மேல இருக்கக்கூடிய சிவதத்துவங்கள். இந்த சிவதத்துவங்கள்ல ஒரே மலமுடைய ஆன்மா, ஆணவ மலம் மட்டும் உடைய ஆன்மாக்கள் இருக்கு. இதற்கு சுத்தமாயா புவனம் அப்படின்னு பெயர். இப்படி 3 வகையான உலகங்கள், 3 வகையான ஆன்மாக்கள், 3 வகையான தத்துவங்கள். சரி, ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, இது சுத்தமாயா புவனம், அசுத்தமாயா புவனம், பிரகிருதி மாயா புவனம்னு சொன்னேன். இதுல மலங்கள், அதாவது அந்த மாயாமலம் இருக்கு இல்லையா, மாயாமலத்தினுடைய தன்மையை வைத்து அங்க இருக்கக்கூடிய மாயாமலங்களுக்கு ஒரு பெயர் வைத்தாங்க. அதாவது மேல இருக்கிற சுத்தமாயா இருக்கே, அதற்கு அங்க இருக்கிற மாயைக்கு பெயர் சுத்தமாயை அப்படின்னு பெயர். அது சுத்தமாக இருக்கும். அது எப்படின்னா மழை நீர் போன்று. மழை நீர் எப்படி சுத்தமாக இருக்கிறதோ அதே மாதிரி அந்த சுத்தமாயில் இருக்கக்கூடிய மாயான சுத்தமா இருக்கும். அதனால அந்த சுத்தபுவனத்தில் இருக்கிறது சுத்தமாயா அப்படின்னு பெயர். அடுத்து அசுத்தமாயா புவனம்னு ஒண்ணு இருக்கே, அந்த அசுத்தமாயில் இருக்கின்ற விளங்கக்கூடிய மாயையானது கொஞ்சம் கலப்பட மோகோட இருக்கும். அதனால அதுக்கு மிஸ்ரமாயை அப்படின்னு பெயர். அதுக்கு மிஸ்ரம்னா சமஸ்கிருதத்துல கலப்புடையது அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில சுத்தமாயில் இருக்கக்கூடிய மாயையானது தெளிந்த மழை நீர் போன்று சுத்தமாக இருப்பதால், அதுல திருவருட்சக்தி மட்டும் இருப்பதால் அதற்கு சுத்தமாயை, அந்த நிலையில அந்த மாய்க்கு அந்த பெயர் சுத்தமாயின்னு பெயர். அடுத்து வித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த அசுத்தமாயா புவனத்துல நிலவுகின்ற மாயைக்கு மிஸ்ரமாயை அப்படின்னு பெயர். மிஸ்ரம்னா கலப்புடையதுன்னு அர்த்தம். அந்த வகையில இந்த இடத்துல மாயான கொஞ்சம் கலக்கம் பட்டு வருது, கொஞ்சம் அசுத்தத்தன்மை அதற்கு எழுதுது கொஞ்சமா. அது எப்படின்னா, மழை நீரானது ஓட்டுல பட்டு, வீட்டுக்கு மேல இருக்க ஓடுல பட்டு அது கீழே வரும்போது கொஞ்சம் போல அதுல இம்பியூரிட்டிஸ் இருக்கும், அசுத்தமானது இருக்கும். அதனால கொஞ்சம் போல இருக்கிற அந்த அசுத்தம், அதனால அதற்கு மிஸ்ரமாயி அப்படின்னு பெயர். அதை மீண்டும் தொழிற்படுத்தி பிரகிருதி புவனத்திற்கு கொண்டு வரும்பொழுது அந்த மாயை கம்ப்ளீட்டா அசுத்தமாயிடும். அது எப்படின்னா, நம்மளுடைய இந்த இது இருக்கே, அதாவது ஓட்டுல இருந்து மழை நீர் கீழே வருது, கீழே மண்ணுல விழுது, மண்ணுல விழுந்து அது எப்படி மொத்தமா அசுத்தமாயிடுமோ, அதை பிடிக்க முடியாதோ, அது மாதிரி இந்த மாயையானது
பிரகிருதி மாயைக்கு வரும்போது அது மொத்தமா அசுத்தமாயிடும். அதனால அதற்கு அசுத்தமாயா என்று பெயர். இது இந்த சுத்தம், மிஸ்ரம், அசுத்தம் என்பது அந்த மாயை நிலைப்பாடுகளை குறிக்கும். அந்தந்த புவனங்களிலே அந்தந்த மாயை நிலைப்பாடு அதனுடைய தன்மைகளை பொறுத்து அந்த 3 பெயர்கள் அதற்கு வைக்கப்பட்டன. அப்படி மூன்று வகையான தத்துவங்கள். அதற்கு ஏன் அந்த வேதங்கள் என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நேரா ஆன்ம தத்துவத்துக்கு வருவோம். 3 வகையான தத்துவங்கள் ஏன் இந்த வகையிலே பிரிக்கப்பட்டன, அதில் உள்ள வேறுபாடுகள் என்னங்கிறத பார்த்துட்டு இப்ப நேரம் நம்ம ஆன்ம தத்துவம் அப்படிங்கிற டாபிக் உள்ள வரும். ஆன்ம தத்துவம், இதற்கு ஏன் இந்த ஆன்ம தத்துவம்னு பேர் வந்ததுன்னா, சகல வர்க்கத்தவராகிய ஆன்மாக்களுக்கு தலைவராக இருக்கும் ஸ்ரீகண்டருத்ரரால் இயக்கப்படுவதால் இதற்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர். இந்த 3 சொன்னேனே, நம்மளுடைய சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயைன்னு இந்த 3 மாயைக்குமே தனித்தனியாக இயக்குவதற்கு தலைமை தெய்வங்கள் உண்டு. அப்படி இந்த பிரகிருதி மாயை இயக்கக்கூடிய தெய்வமானவர், கடவுளாகியவர் ஸ்ரீகண்டருத்ரர் அப்படின்னு அவருக்கு பெயர். அதற்கு மேல இருக்க அசுத்தமாயை இயக்கக்கூடிய, அசுத்தமாயா புவனத்தை இயக்கக்கூடியவருக்கு அனந்த தேவர் அப்படின்னு பெயர். அதற்கு மேல சுத்தமாயா புவனத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சதாசிவமூர்த்தி அப்படின்னு அவருக்கு பெயர். இப்படி 3 வகையான தலைவர்கள் இந்த 3 வகைப்பட்ட ஆன்மாக்களுக்கு தலைவராக இருப்பார்கள். அதனால இந்த ஆன்ம தத்துவம் ஏன் பேர் வந்ததுன்னா, போன்ற ஆன்மாக்கள் எல்லா 3 மலமுடைய ஆன்மாக்களுக்கு தொழிற்பட்டு வருவதால் ஆன்ம தத்துவம் என்று பெயர். அதை இயக்குபவர் ஸ்ரீகண்டருத்ரர் அப்படின்னு. இப்ப ஆன்ம தத்துவம் 24. அவ என்ன என்ன அப்படின்னு இப்ப சொல்ல போறேன். குறிப்பெடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இதை முதல்ல பூதங்கள் 5. பூதங்கள் 5 அது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இது இந்த ஆர்டர் மாறவே கூடாது. இந்த வகையறையானது எப்பவுமே நம்ம பஞ்சபூதங்கள் என்னன்னு சொல்லும் போது மண்ணில் தொடங்கி ஆகாசத்தில் முடிக்க வேண்டும். அதுதான் அந்த வரையறுக்கப்பட்டது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஆகிய 5ம் பூதங்கள். அடுத்து அந்த பூதங்களுடைய தன்மாத்திரைகள் 5. அது ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம். தன்மாத்திரைகள் 5. அவை ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம். அதற்கப்புறம் கண்மேந்திரியங்கள் 5. கண்மேந்திரியங்கள் என்னன்னா, வாய், கால், கை, எருவாய், கருவாய். கண்மேந்திரியங்கள் 5ம் வாய், கால், கை, எருவாய், கருவாய். அப்படி 5 கண்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் 5. அவை மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஞானேந்திரியங்கள் மெய், வாய், கண், மூக்கு மற்றும் செவி. அதற்கப்புறம் அந்தக்கரணங்கள் 4. அவை மனம், மனசு, மனம் என்கின்ற அந்த மனது, மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் அப்படின்னு 4. இப்போ கூட்டி பார்த்தா 24 வரும். பஞ்சபூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்தக்கரணங்கள் 4. சேர்த்தா 24 ஆன்ம தத்துவங்கள் வரும். இது எந்த வகையிலே அமையும்னா, சகல வர்க்கத்தவராகிய நமக்கு உடலும் உடலின் பயனுமாக அமையும். உடலும் உடலின் பயனுமாக அமைவது இது. நம்ம பின்னாடி அதை விரிவா பார்ப்போம் அது என்னன்னு. உடலும் உடலின் பயனும்னா, இப்ப சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் இருக்கின்ற உறுப்புகளும் அதன் உள்ளே பொருந்தி நிற்கும் தத்துவங்களுமாகத்தான் இருக்கு. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் உள்ளபடியே நம்மளுடைய உடல்கள். அது இல்லாம அந்த கரணம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அறக்கருவிகள். பின் பூதங்கள் எனப்படுவது இதிலே பொருந்தி நிற்பவை. அப்போ ஆன்மாக்களுக்கு, அகலவர்க்கத்தவர ஆன்மாக்களுக்கு உடலும் உடல் பயனுமாக இருப்பது, அது சேக்கிரார் ரொம்ப அழகா சொல்லுவார். கண்ணின் பயனாம் பெருகு ஒளியும் அப்படின்னுவார். கண் என்பது உறுப்பு, உடலில் ஒரு உறுப்பு, அதன் பயனாக இருப்பது ஒளி. அது அப்படியே பொருந்தது பாருங்க.
கண் என்னும் ஞானேந்திரியத்துக்கு நேர வச்சு பார்த்தோம்னா ஒளி என்கின்ற தன்மாத்திரை அது அந்த இடத்துல பொருந்தும். அப்படி கண்ணின் பயனாம் பெருவொளியும்னு நம்மளுடைய கேட்கிறார் சொன்னார். அப்போ உடலும் உடல் பயனுமாக அமைவது ஆன்மதத்துவங்கள். இதுக்கு இந்த முதல்ல சொன்னேனே பூதம் தன்மாத்திரையின் முதல் 2 சொன்னேன் இல்லையா, அந்த முதல் 2ற்கு புறப்புற கருவிகள் அப்படின்னு பெயர். பூதமும் தன்மாத்திரையும் புறப்புற கருவிகள் என்று பெயர். அப்புறம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இந்த 10 முதல் சொன்ன இந்த முதல் 10ம் புறப்புற கருவிகள். அடுத்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இரண்டும் புறக்கருவிகள். ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் புறக்கருவிகள். அந்தக்கரணங்கள் 4ம் அகப்புற கருவிகள். அந்தக்கரணம் 4ம் அகப்புற கருவிகள். அதற்கு மேல வித்யா தத்துவத்தில அராகம் முதலாக இருக்கக்கூடிய 5, அது பின்னாடி பார்ப்போம். வித்யா தத்துவத்துல அராகம் முதலாக இருக்கக்கூடிய 5ம் அகக்கருவிகள். எப்படி நம்ம புறச்சமயம் புறப்புற சமயம் அகப்புற சமயம்னு வகுத்தோமோ அதே மாதிரி இங்க புறப்புற கருவிகள் புறக்கருவிகள் அகக்கருவிகள் அகப்புற கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த கருவிகளை நாம் வகுத்து வச்சிருக்கின்றோம். அடுத்து வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் முடிஞ்சு வித்யா தத்துவம். இந்த வித்யா தத்துவம் என்கின்ற சொல்லுக்கு என்ன ஏன் அந்த பெயர் காரணம் என்று கேட்டால், இந்த இவருக்கு ஸ்ரீகண்டருத்ரர் ஆகியவர் ஆன்ம தத்துவத்தை இயக்குவார் அப்படின்னு. அதே வித்யா தத்துவத்துல அனந்தேஸ்வரர் அனந்த தேவர் என்கின்ற கடவுளானியவர் தலைவராகியவர் அதை இயக்குவார். ஆனால் அனந்த தேவர் யாரு அப்படின்னா, சுத்த வித்தையிலிருந்து 8 வித்யேஸ்வரர்கள் தோன்றினார்கள். அது முறையே என்னன்னா, அனந்தர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்ரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வித்யேஸ்வரர்கள். இந்த 8 வித்யேஸ்வரர்ல தலைமையாக இருக்கக்கூடியது அனந்த தேவர். அந்த அனந்த தேவரால் இயக்கப்படுகின்ற குணம் ஆதரால் வித்யா தத்துவம். வித்யேஸ்வரர்ல தலைமையாக இருக்கக்கூடிய அனந்த தேவர். அந்த அனந்த தேவரால் இயக்கப்படுவதால் வித்யா தத்துவம் என்று பெயர் கொண்டது. இப்போ இந்த வித்யா தத்துவங்கள் என்னன்னா 7 வித்யா தத்துவங்கள். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7. அந்த 7 என்னன்னா காலம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். இப்படி இந்த 7மே 7 கருவிகள் வித்யா தத்துவம் என சொல்லப்பட்டது. அடுத்து சிவதத்துவம். சிவதத்துவம் 5. அது நாதம், சிவசிவா, நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. சிவதத்துவம் 5 அது நாதம், விந்து, சாதாக்கியம், சுத்த வித்தை அப்படின்னு சொல்லிட்டு 5மே சிவதத்துவங்கள். ஏன் இதுக்கு சிவதத்துவம்னா, சதாசிவமூர்த்தியால் இயக்கப்படுவதா இது சிவதத்துவம்னு பெயர். இப்போ 36 தத்துவம் என்னென்ன அதன் பேரெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கா, இல்ல அடுத்து மூவ் பண்ணலாமா? ஐயா, சதாசிவமூர்த்தியால் இயக்கப்படுவன சிவதத்துவங்கள். அப்ப ஆன்ம தத்துவமும் வித்யா தத்துவங்களும் எந்தெந்த மூர்த்தியால் இயக்கப்படுவன? இதுக்குதான் சீக்கிரமா வகுப்பு வரணும்ன்றது. அதான் தெளிவா சொன்னேன். ஸ்ரீகண்டருத்ரனும் அனந்தேஸ்வரரும். ஸ்ரீகண்டருத்ரனால் இயக்கப்படுபவை ஆன்ம தத்துவம். அதனால் அதுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர் வந்தது. வித்யேஸ்வரர்களில் தலைமையாக இருக்கக்கூடிய அனந்த தேவரால் இயக்கப்படுவதால் அதற்கு வித்யா தத்துவம் என பெயர் வந்தது. சரிதானே? அப்புறம் இன்னொரு சந்தேகம் ஐயா, அதாவது நம்ம இவங்க சதாசிவமூர்த்தி எல்லாம் நம்ம உயிர் வர்க்கம் என்று சொன்னீர்கள். உயிர் வர்க்கம் என்றால் எனக்கு இது இது வந்து கேட்கக்கூடாத ஐயம். ஆனா யாராவது என்னைய பார்த்து இப்படி ஒருத்தங்க கேட்டுட்டாங்கன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றேன்? இப்ப மகாவிஷ்ணுங்கிறது ஒரு பதவி. அந்த மாதிரி இது வந்து ஸ்ரீகண்டருத்ரர் என்ன சதாசிவமூர்த்தங்கிறது ஒரு பதவியா? மாறி மாறி ஆள் வர்றதுக்கு பதவி.
ஆமா ஆமா அப்படிதான் வரும். உள்ளபடியே பார்த்தோம்னா அப்படிதான் வரும். ஏன்னா அது பரசிவம், அதான் முன்னாடி சொன்னேன், சொரூப நிலை தடத்த நிலைன்னு இரண்டு. சொரூப நிலையில இருக்கக்கூடிய பரசிவான் யாவராலும் அறிதற்கரியதாக இருக்கின்றார். அவர்கள் இந்தந்த பதவி நிலையிலே இருக்கும் இந்த தெய்வங்களின் அதிஷ்டானத்திலே சிவபெருமான் இவர்கள் இயக்குவார். சிவபெருமான் இப்போ சதாசிவமூர்த்திங்கிறது ஒரு மலமுடையவர். அவர் காணாம மலம் மட்டுமே குறைந்த நிலையிலே கொஞ்சம் போல லேசா இருக்கும். அவர்களும் உயிர்தான். அது மேல்நிலையில் இருக்கக்கூடியது. அது வித்யேஸ்வரர்ல இருக்கவர், அவரும் மட்டும் சுத்த வித்தையிலிருந்து வந்தது, அவருக்கும் மட்டும் ஒரு மலம். நம்மளுடைய சதாசிவமூர்த்தி 2 மலமுடையவர். மன்னிக்கணும், சதாசிவமூர்த்தியில ஸ்ரீகண்டருத்ரர் 2 மலமுடையவர். அது நம்ம பின்னாடி விரிவாக பார்க்க போறோம், எந்தெந்த இடத்துல யாருன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மகேஸ்வரமூர்த்தங்கள், நம்மளுடைய சதாசிவமூர்த்தி எல்லாமே உயிர்தான். வித்யா தத்துவம் வகைகள் மீண்டும் ஒரு முறை கூறுங்கள். ரைட்டு. வித்யா தத்துவங்கள்ன்றது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. காலம், நியதி, கலை, வித்தை, புருடம், அராகம், மாயை. இது 7மே வித்யா தத்துவங்கள். அடுத்து இப்ப சுவாமி இப்ப ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கார், அனந்த தேவர், அப்புறம் வந்து சதாசிவமூர்த்தி. இவங்க பதவியில வந்து மாறி மாறி வேற ஆள் வந்து மாறி மாறி வருவாங்க. அப்ப அப்ப அவர்களுக்குரிய சக்திகளும் வந்து வேற ஆள் மாறுவாங்களா? சக்திகள்னா எதை சொல்றீங்க? இப்ப பார்வதி, ஸ்ரீகண்ட ருத்ரர் பார்வதி அப்படின்ற நிலை மாறுவாங்களா? அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது. அது பிரமாணம் இல்லாம வெளியே சொல்ல முடியாது. நான் அதை ஆராய்ச்சி சொல்றேன், பார்த்து சொல்றேன். இந்த ஸ்ரீகண்டருத்ரங்கிற தலைப்பே ரொம்ப குழப்பமானது. அதுக்குள்ள போனோம்னா பல குழப்பங்கள் வரும். மூவர் பாடிய சுவாமியாரு, நம்ம வணங்கக்கூடிய சுவாமியாரு, அது இதுன்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் வரக்கூடியது. நீங்க சொன்ன கேள்விக்கு நான் பார்த்து சொல்றேன். அடுத்து என்ன, ஏதாவது பிரமாணமோட தானே சொல்லணும். சொல்றேன். சிவத்தத்துவங்கள் மட்டும் அதோடைய வகைகளை இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், ஈஸ்வரம் என்கின்ற மகேஸ்வரம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. ஓகே. இப்போ பாடலுக்குள்ள போவோமா? இது 36 தத்துவம்னா என்னன்னு பெயர் மட்டும் சொன்னேன். அதுக்கு அதிதெய்வங்கள் யாரு, அதோட தலைவர்கள் யாரு அப்படின்னு பெயரோட சொன்னேன். இப்ப அடுத்து பாடலுக்குள்ள போறோம். இந்த முதல்ல எடுத்தோடனே மனவாசகங்கிறந்தர் 5 பூதங்கள் தான் என்ன அப்படிங்கிறத எடுத்து பேசுறார். அது வந்துட்டு 4வது பாடல்ல இருந்து 9வது பாடல் வரை 6 பாடல்கள்ல 5 பூதங்கள்னா என்ன அப்படிங்கிறத அவர் ரொம்ப விரித்து பேசுறார். 4 பாடலின் 4லிருந்து 9வது பாடல் வரை 6 பாடல்களாக மாபூதங்கள்னா என்ன, அந்த 6 பாடல்கள்ல பூதங்களுடைய 8 தன்மைகள் என்ன, அந்த மாபூதங்களுடைய தன்மைகள் 8. அந்த 8 தன்மைகளை வந்துட்டு இந்த 6 பாடல்கள்ல அவர் சொல்றார். அது என்னன்னா, முதல்ல 4வது பாடலில் இது குறிப்பெடுத்துக்கலாம். 4வது பாடலில் பூதங்களின் வடிவம்னா என்ன, பூதம் எந்த வடிவிலே இருக்கும் அப்படிங்கிறத 4வது பாடல்ல சொல்றார். 4வது பாடல் வடிவம். 5வது பாடலில் நிறமும் பீஜமும், நிறம் மற்றும் வித்தெழுத்துன்னு போட்டுக்கலாம். பீஜம் என்பது வித்தெழுத்துன்னு பேரு. அப்போ நிறம் மற்றும் வித்தெழுத்து அது 5வது பாடல். அடுத்து 6வது பாடல்ல குறி, அடையாளம்னு பிராக்கெட்ல போட்டுக்கலாம் தமிழ்ல. குறிங்கிறது நல்ல தூய்மையான தமிழ், அடையாளம்ங்கிறது இப்போ பிரயோகத்துல இருக்கிறது. அடையாளம்.
அப்புறம் 7, 8 2 பாடல்களையுமே அதிதெய்வங்கள் என்ன, அவர்கள் செய்யும் தொழில் என்ன அப்படிங்கிறது சொல்றாரு. 7வது பாடலும் 8வது பாடலிலும் அந்த பூதங்களுக்குரிய அதிதெய்வங்கள் யாரு, அவர்கள் செய்யக்கூடிய தொழில், அதிதெய்வங்களும் தொழிலும் அப்படின்னு போட்டுக்கோங்க. 8வது பாடலில் 8வது பாடல் தான் தொழில் தான் போட்டிருக்கேன். அப்புறம் 9வது பாடலில் குணம். இந்த இடத்துல இந்த மன்னிக்கணும் 9வது பாடலில் குணம். இந்த இடத்துல வர தொழில் என்பது அந்த பூதத்திற்குரிய தொழில், பஞ்சபூதங்களுக்குரிய தொழில். அது ஒன்னொன்னும் ஒரு தொழில் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 9வது பாடல்ல குணமும் தொழிலும், அந்த 8வது பாடல்லையும் 7வது பாடலையும் சொல்லப்பட்ட தொழிலானது அதிதெய்வங்களுடைய தொழில். இந்த இடத்துல 9வது பாடல்ல அந்த பூதத்தோட தொழில் என்ன அப்படிங்கிறது. 4வது பாடல்ல வடிவம், 5வது பாடல்ல நிறம் மற்றும் பீஜம் வித்தெழுத்து, 6வது பாடல்ல அடையாளம், 7, 8ல அதிதெய்வங்கள் மற்றும் அதிதெய்வங்களின் தொழில், 9வது பாடல்ல பூதங்களின் குணம் மற்றும் பூதங்களின் தொழில். இப்படி 6 பாடல்கள்ல 8 தன்மைகள் பேசுறார். சரி, இப்போ பூதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். பூதத்துக்கு பொருள் என்ன அப்படின்னா, பூதம்னா நல்லா கண்ணங்கரைன்னு குண்டா மீசையெல்லாம் வச்சு கைலாயத்துல இருக்கும் அந்த பூதம் கிடையாது. இந்த இடத்துல பௌதிகம் என்கின்ற சொல் பூதம் என வருகிறது. பௌதிகம்னா இயற்கை அப்படின்னு அர்த்தம் வடமொழியில. பௌதிகம் என்கின்ற சொல் தான் பூதம் என்று பின்னே வருகிறது. இயற்கை என்று பௌதிகத்திற்கு பொருள். அப்போ பூதம்னா இந்த இடத்துல கைலாயத்தில் இருக்கக்கூடிய பூதகணங்கள்னு அர்த்தம் கிடையாது. இவ்விடத்தில் பூதம் எனப்படுவது பௌதிகம் என்கின்ற இயற்கையை குறிக்கும். பூதங்கள் 5. அது முறையே மண், நீர், தீ, காற்று, ஆகாயம். இதற்கு நல்ல தமிழ் பேர், நம்ம தமிழ் பேர் சொல்லணும்னா மண்ணுக்கு மண்ணுனே போட்டுக்கலாம். இதுக்கு நீருக்கு புனல் அப்படின்னு பேர். புனல். காற்றுக்கு மன்னிக்கணும், நெருப்புக்கு அனல் அப்படின்னு பேர். புனல், அனல். அப்புறம் வாயு, காற்றுக்கு வளி என்று ஒரு பெயர். சுத்தமான தமிழ்ல காற்று வளி அப்படின்னு சொல்லுவாங்க. வளி. வளி. ஆகாயம் வெளி என்று சொல்லப்படும். மண், புனல், அனல், வளி, வெளி. இப்படி 5 வகையான பெயர்கள் அதற்கு. இப்போ அடுத்து போவோமா, நேர பாடல்குள்ள போவோம். 4வது பாடல். அதுல எடுத்தோன்னே எதை பத்தி பேசுறாங்கன்னா, இதுல அந்த 5 பூதங்களுடைய வடிவங்கள் என்ன அப்படிங்கறத இந்த பாட்டுல வந்துட்டு மனவாசம் கடந்தார் சொல்றாருன்னா, அந்த நூலின் அமைப்பின்படி மெய்கண்ட தேவர் உபதேசிப்பதாக அர்த்தம். மெய்கண்ட தேசிகன் மனவாசம் கடந்தாருக்கு உபதேசம் பண்றார். இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள், அதோடைய தன்மைகள் எல்லாம் என்ன அப்படின்னு. அது எடுத்த உடனே அவர் சொல்லும்போது, நாற்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாய மாமிவற்றில். நாற்கோணம் பூமி அப்படின்னார். பூமியானது எந்த வடிவிலே இருக்கும் அப்படின்னா, அது அந்த அட்டவணை அம்சங்களே பூதப்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை உங்களுக்கு அமைச்சிருந்தேன். அதுல அது அப்படியே முறையா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நாற்கோணம் வடிவம்னு போட்டு கீழே நேரா பிருத்வி அப்படின்னு போட்டு அந்த ஒரு அடையாளம் அது கொடுத்துருக்கேன் ரெக்டாங்கிள். அது நாற்கோணம். பூமியானது நாற்கோண வடிவில். இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், பூமி வட்டமா தானே இருக்கு, அப்புறம் எப்படி நம்ம அதை நாற்கோணம் அப்படின்னு சொல்றோம்? பூமிங்கிறது இந்த இடத்துல மந்தத்துவத்தை குறிப்பது. மந்தத்துவமானது. அப்படி பார்த்தா ஆகாசத்துக்கு இங்க வட்டம்னு சொல்லிட்டு அடையாளம் சொல்றாங்க. ஆகாசத்துக்கு உருவமே கிடையாது, ஆனா வடிவம் சொல்றாங்க. உபசாரத்திற்காக சொல்லப்பட்டவை. வடிவம் என்பது உபசாரத்திற்காக சொல்லப்பட்டவை. அந்த நிலையில் எடுத்துக்கணும்.
அப்போ மண்ணுக்கு என்ன இதுன்னா வடிவம் என்றால் அது நாற்கோணத்திலே இருக்கும். 4 நாற்கோணம்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து போட்டிருக்கேனே அது. அப்புறம் அடுத்து என்ன சொல்ற, புனல் நன்னும் மதியின் பாதி. புனல்னா சொன்னேன், புனல்னா நீர்னு ஒரு அர்த்தம் இருக்கு, புனல்னா நீர் தான். அப்போ புனல் என்பது மதியின் பாதி அப்படின்னா குறைபாடுடைய நிலவு, அது பிறைச்சந்திரன். நிலவானது எந்த மன்னிக்கிறோம் நீரானது எந்த வடிவத்திலே இருக்கும்னா பிறைச்சந்திரனுடைய வடிவத்திலே இருக்கும். புனல் நன்னு மதியின் பாதி. ஏற்கும் அனல் முக்கோணம் அப்படின்னாரு. அனல் என்பது முக்கோண வடிவிலே இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்ல வடிவம். அந்த நம்மளுடைய அதுக்கு பேர் என்ன, அனல் தீக்கு வந்துட்டு வடிவம் சொல்லும் போது அது முக்கோண வடிவிலே இருக்கும். எப்போதும் ஆர்க்கும் அருகோணம். எப்போதும் ஆர்க்கும்னு சொல்லப்படுறது எப்பவுமே இயங்கிக் கொண்டே இருப்பது, அது காற்று. எப்பவுமே இயங்கிக் கொண்டிருப்ப, அது பின்னாடி அதோட தொழிலையும் சொல்றாரு அவரு, அது முன்கூட்டியே ஒரு குறிப்பாக மட்டும் சொல்றாரு. எப்போதும் ஆர்க்கும் என்பது அது காற்று. காற்றானது அருகோணம். அந்த இதுல போட்டிருக்கேன், அந்த அட்டவணை எடுத்து பாத்தீங்கன்னா அருகோணம்னா என்ன அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அப்புறம் கால்வட்டம் ஆகாயம் அப்படின்னார். வட்டம் ஆகாயமானது வட்டமாக இருக்கும், அது வட்ட வடிவிலே அது குறிக்கப்படும். அடுத்து கடைசியில ஒரு செய்தியை சொல்றாரு அவரு, ஆன்மா ஒரு காயமாம் இவற்றால் உற்று. ஆன்மா தேகம் எடுக்கிறதே, தான் செய்த வினைக்கு ஈடாக ஆன்மாக்கள் வேறு வேறு உடல்களை பொருந்தி வரும். அந்த உடல்கள் அனைத்துமே பஞ்சபூத சேர்க்கையால் ஆனது அப்படிங்கிற செய்தியை கடைசியில சொல்றார். ஆன்மா ஒரு காயமாம் இவற்றுள் உற்று அப்படின்னா ஆன்மாக்கள் தன் வினைக்கீடாக எடுக்கக்கூடிய உடல்கள் அனைத்துமே பஞ்சபூத சேர்க்கையால் ஆனது. அது பின்னாடி சொல்ல போற அந்த தாத்துவங்கள் 96 அப்படின்னா முன்னாடி அந்த 96 தாத்துவங்கள் முறையே இந்த பஞ்சபூதங்கள் இருந்துதான் பிரியும். அது முடி தொடக்கமா இருக்கிற அத்தனை உறுப்புலையும் அது பொருந்தி வரும். அது தோல் உள்ள இருக்கிற ரத்தம், அது இது இருக்கிற கண் இமைகள், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அதுல ஒடுங்கும். அப்போ ஆன்மா ஒரு காயமாம் இவற்றுள் உற்று என்று சொல்லப்பட்டது பஞ்சபூதத்தின் சேர்க்கையால், பஞ்சபூதத்தின் விரிவாக இருக்கக்கூடிய தாத்துவங்கள் அனைத்தும் இந்த உடலிலே பொருந்தும். ஆதலால் ஆன்மா எடுக்கும் உடம்பானது பஞ்சபூத கூட்டணியால் அமைவது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ இந்த முதல் 4வது பாட்டுல என்னெல்லாம் பார்த்தோம், பூமியோட வடிவம்னா என்ன, பூமியோட வடிவம்னா என்னன்னு பார்க்கும்போது நாற்கோணமாக இருக்கும். புனல் என்று சொல்லக்கூடிய நீரினுடைய வடிவம் என்னன்னா அது பிறைச்சந்திரன் வடிவிலே அது வடிவமைக்கப்படும். தீ என்பது முக்கோணத்திலே இருக்கும். வளி என்று சொல்லக்கூடிய காற்று அருகோணமாக திகழும். வெளி என்று சொல்லக்கூடிய வட்டமானது அது ஆகாசத்தை குறிக்கும். அப்படி அது ஆகாச வடிவமானது வட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி இந்த 4வது பாடல்ல பஞ்சபூதங்களின் வடிவமானது எத்தகையது அப்படின்னு பேசுறாங்க. அடுத்து 5வது பாடல், பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர் வான்பூமம் என்பார். இந்த என்பாருங்கிறது கொஞ்சம் அந்த ஒரு மேற்கோள் மாதிரி அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா அது ஒரு குறிப்பு இருக்கு அதுல. பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர் வான்பூமம் என்பார். எழுத்து லவரய பாராதிக்கு என்றும் அழுத்தமாய் நிற்கும் அது. இப்போ இதுல வந்துட்டு 2 விஷயங்கள் அவர் சொல்றார். இந்த ஒரு பாட்டுல பஞ்சபூதங்களோட தன்மைகள் 2 சொல்றார். ஒன்று நிறம், முதல் பகுதி மொத்தமா நிறம் அப்படின்றார். 2வது பகுதி பீஜம் என்று சொல்லக்கூடிய வித்தெழுத்து அப்படின்றாங்க. இப்போ நிறம்ங்கிறது பொதுவாக சொல்லலாம், அதுக்கப்புறம் பீஜம்னா என்ன அப்படிங்கறத சிந்திப்போம். பொன்பார் அப்படின்னா மண்ணானது பொன்னிறத்திலே இருக்கும். அப்புறம் புனல் வெண்மை அப்படின்னார், நீரானது வெள்ளை நிறத்திலே இருக்கும். பொங்கும் அனல் சிவப்பு அப்படின்னார். ஒரு அரைமொழியோடு சொல்றாரு இந்த இடத்துல. பொங்கும் அனல்னா எப்பவுமே தீயானது மேல் நோக்கி தான் எரியும், கீழ் நோக்கி எந்த ஒரு தீயும் இயங்காது.
அப்போ பொங்கும் மணல்னா மேல் நோக்கி இறங்கக்கூடிய தீ. அந்த நெருப்பானது சிவப்பு வடிவிலே இருக்கும். வன்கால் கருப்பு அப்படின்னா வன் என்பது வலிமையானது அப்படின்னு அர்த்தம். வலிமையான காற்று கருப்பு நிறத்திலே இருக்கும். வளர்வான் தூமம், தூமம்னா புகை அப்படின்னு அர்த்தம். புகையோட நிறத்துல ஆகாசமானது இருக்கும். அப்படி 5 பூதங்களுக்கும் முறையே என்னென்ன வண்ணங்கள், என்ன நிறம் அப்படிங்கறத சொல்றார். மண் அந்த அட்டவணை பார்த்தா தெரியும். பொன்னிறம், வெள்ளை, சிவப்பு, கருமை, புகை முறையே 5 பூதங்களுக்கும் பொருந்து வருகிறது. அப்புறம் என்பார் எழுத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரே, அது அந்த இருக்கு, அது பீஜங்கள் அப்படின்னு அதற்கு பெயர். பீஜங்கள் என்பது வித்தெழுத்துன்னு தமிழ்ல சொல்லுவோம். பீஜங்கள்னா என்ன, பீஜங்கள் செய்யும் தொழில் என்ன என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் கடப்பொருட்கள். இதற்கு தனியே அறிவு என்பது கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பஞ்சபூதம் தனியா அறிவு, இச்சை, செயல் எதுவுமே கிடையாது. அது முற்றம் உள்ளபடியே அது அசித்து பொருள், ஜட பொருட்கள். ஜட பொருட்களை இயக்கும் பொருட்டு அதை இயக்கும் பேரறிவாளன் ஒருத்தன் இருக்கணும். அது சிவபெருமான். அந்த சிவபெருமான் எதையுமே நேரடியாக இயக்க மாட்டான். அவன் தன்னுடைய திருவருட்சக்தியை கொண்டு இயக்குவான். இது பொதுவான செய்தி, எல்லாருக்கும் தெரிந்தது. அப்போ ஜட பொருட்களாகியதை இயக்கும் பொருட்டு ஒரு சித்து பொருளாகிய சிவபெருமான் வேண்டும். அந்த சித்து பொருளாகிய சிவபெருமான் அவையை தன்னுடைய திருவருட்சக்தி மூலியமாக இயக்குவார். அப்போ திருவருட்சக்தியும் நேரடியாக வந்து இயக்காது. இப்போ ஏதாவது ஒரு வேலை சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல பிரின்சிபல், பியூனு அது இதுன்னு இருப்பாங்க. இப்போ பிரின்சிபலோட ஏவுதலின்படி பியூன் போய் வேலை செய்வாருங்கிற மாதிரி திருவருட்சக்தியுடைய ஏவலின்படி அது வந்துட்டு அந்த இடத்துல செயல்படும். அது எப்படின்னா, திருவருட்சக்தி நேரடியாக பதியாமல் சுத்தமாயின் காரிய பொருளாக இருக்கும் சொல்லுலகத்திலே தோன்றும் வாக்குகளின் மூலியமாக அது தொழிற்படுத்தும். சுத்தமாயை மாயானது விரிந்து வரும்போது சுத்தமாயை என்று வரும். சுத்தமாயிலிருந்து 2 வகையாக பிரியும். அது சொல்லுலகம், பொருளுலகம்னு 2ஆக வரும். சொல்லுலகம், சுத்தமாயை, அது 2 இப்படி அந்த அட்டவணை போட்டோம்னா அது ஒன்று சொல்லுலகம், மற்றொன்று பொருளுலகம் அப்படின்னு வரும். இந்த சொல்லுலகத்திலிருந்து 4 வகை வாக்குகள் தோன்றும். பைசந்தி, மத்தியமை, வைகரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4 வாக்குகள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ரொம்ப போவேணாம். இந்த சொல்லுலகத்திலிருந்து 4 வகை வாக்குகளும், பொருளுலகத்திலிருந்து 5 கலைகளும், சுத்த தத்துவமாகிய சிவதத்துவங்களும் தோன்றும். பொருளுலகத்திலிருந்து கலைகளும் சுத்த தத்துவமாகிய சிவதத்துவங்கள் 5 தோன்றும். அதற்கு பின்பது அசுத்த தத்துவமாக விரியும். இப்போ சொல்லுலகத்துல இந்த வாக்குகள் தோன்றும்னு சொன்னேனே, இந்த வாக்குகள் தான் இந்த பொருளுலகத்திலே இருக்கின்ற பூதங்களை எல்லாம் இயக்கும். அப்போ அந்த திருவருட்சக்தியானது இந்த வாக்கு என்கின்ற நிலையிலே அந்த இடத்துல அது பதிந்து நிற்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, நம்ம பேசுற இந்த வாக்குகள் எல்லாம், மொழி எல்லாம் இருக்கே, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய இன்றியமையாமை வேற யாருக்கும் இது கிடையாது. ஏன், நேரடியாக சுத்தமாயிலிருந்து காரியப்பட்டு வருபவை. அதனால அந்த திருவருட்சக்தியானது நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் இந்த சுத்தமாயிலே தோன்றும் சொல்லுலகத்தை இருக்கக்கூடியது ஒரு நிலைக்கலனாக கொண்டு, அந்த சத்தத்தை நிலக்கலனாக கொண்டு அந்த வகையிலே இயக்கும். அந்த சத்தங்கள் தான் பீஜங்கள் எனப்பட்டது. திருவருட்சத்தின் அதிஷ்டானத்திலே அது இயக்கும் அந்த சத்தங்கள் தான் பீஜங்கள். அதுதான் அனைத்தினுக்கும் மூலமாக இருப்பது. அதுதான் இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் இயக்கும். பஞ்சபூதம் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் பீஜங்கள் உண்டு. சிவதி சேர்த்தவங்களுக்கு எல்லாம் பீஜங்கள், அது ரொம்ப உள்ள போகக்கூடாது, அதுதான் வெளிப்படையா சொல்றேன். தீட்சேர்த்தவங்களுக்கு அது தனியா குருநாதன் மூலியமாக உபதேசமாக பெற்றிருப்பார்கள். இந்த பீஜங்கள் என்பது அடிப்படை. இந்த பீஜங்கள் தான் அனைத்திற்கும் வித்தாக இருந்து இயக்கும். திருவருட்சக்தியான இந்த பீஜத்திலே பொருந்தி மற்றவைகளை இயக்கும் அப்படின்னு. அப்போ இந்த 5 பூதங்களையும் தொழிற்படுத்தும் பொருட்டு 5 பீஜங்கள், அந்த பீஜங்கள் தான் இதையெல்லாம் தொழிற்படுத்தும். அது என்னன்னா, முறையே இந்த நாற்கோணம், அந்த பூமி தொடங்கி அது பக்கத்துல இருக்க அந்த காலம்ல போட்டிருக்கேன். ல என்பது மண்ணுக்கு பீஜம், லகரம். அதே மாதிரி நீருக்கு பீஜமானது பகரம், வா. தீ என்பது ர.
வெளி என்பதற்கு இந்த காற்றுக்கு யகரமானது பீஜமாக நிற்கும். அடுத்து ஆகாசம் என்பதற்கு அகரம் பீஜமாக இருக்கும். இது பீஜத்தை விளக்கி சொல்லக்கூடாது, தீட்சை எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணணும்னு விதி. அதனால இந்த இடத்த இந்த நிலையோட நிறுத்தி போட்டுறேன். அப்போ 5 பீஜங்கள் முறையே 5 பூதங்களை இயக்கும், வித்தெழுத்தாக இருந்து மூலமாக இருந்து பீஜங்களை தொழிற்படுத்தும் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல முன்னாடி என்பார் அப்படின்னு சொன்னாங்களே, யாரு அப்படின்னா அந்த என்பார்னு சொல்றது அந்த யாரு வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா சிவயோகம் சித்தியானவர்கள். எவர்கள் சிவயோகத்தை பயின்றார்களோ அவர்களுக்கு இந்த பீஜங்கள், அதாவது சிவயோகம் சித்தித்தவர்கள்னா நம்ம சண்முக வடிவேல் ஐயா வந்துட்டு ரொம்ப தெளிவா ஒரு விளக்கம் சொல்லுவார். யார் சிவயோகிகள் என்றால் எவர் ஒருவர் who can decode the பீஜாஸ், அவர் தான் சிவயோகிகள் அப்படின்வாங்க. யாரால இந்த பஞ்சபூதங்களை இயக்கும் அந்த சப்தங்களை டீகோட் பண்ணி பார்க்க முடியுமோ அவர்கள் சிவயோகிகள் அப்படின்வாங்க. அப்போ இந்த இடத்துல என்பார்கள் சொன்னது சிவயோக சாதனை செய்பவர்களால் அந்த பீஜங்களை நேரடியாக கேட்க இயலும், அவர்கள் என்பார். இந்த இடத்துல என்பார் என்பது சிவயோகிகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ இந்த 5வது பாட்டுல 5 பூதங்களின் நிறங்கள் என்ன, அவற்றின் வித்தெழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அது முறையே மண் பொன்னிறமாக இருக்கும், ல என்பது அதற்கு பீஜம், நீரானது வெள்ளை நிறமாக இருக்கும், வ என்பது அதற்கு பீஜம், சி என்பது சிவப்பு நிறமாக இருக்கும், ர என்பது அதற்கு பீஜம், காற்று என்பது கருமை நிறமாக இருக்கும், அதற்கு ய என்பது பீஜம், ஆகாசம் என்பது புகை நிறமாக இருக்கும், அதற்கு அகரமானது பீஜம். அடுத்து அந்த 6வது பாட்டுக்கு போறோம். இந்த பாட்டுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பீஜத்துல, பீஜம் என்ற அந்த தலைப்புல பீஜம்னா சப்தமா? எதனுடைய சப்தம்? எதனுடைய சப்தம் என்ன சொல்றது? சொல்லுலகத்திலே தோன்றும் சத்தங்கள், இந்த சத்தங்கள்ல இருந்துதான் பொருள் தோன்றும். இது நம்ம விரிவா சொல்லுலகம் பொருளுலகம் சொல்லி விரித்து பேச வேண்டியது. அது ஒரு அன்பரோடு ஒருத்தன் கேட்டிருந்தாரு, நேற்று ராத்திரி போல கேட்டாரு. அது நான் நேரம் இருக்காதுன்னு பாக்குறேன், அது பின்னாடி பார்ப்போம். சொல்லுலகம்னா என்ன, பொருளுலகம்னா என்னன்னு பார்த்து அதன் மூலியமா அதை சிந்திப்போம். பீஜம்னா என்ன, எதுடைய சத்தங்கள், எதுடைய சத்தம்னு கிடையாது, இந்த சத்தத்திலிருந்துதான் பொருளே தோன்றும் அப்படின்வாங்க. சொல்லுலகத்திலிருந்துதான் பொருளுலகமே தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து உண்டு. இருக்கும். மேற்படி போவோம். வேற எதுவும் சந்தேகம் இல்லையே? இல்ல. இப்போ அடுத்த பாடல் 6வது பாடல்ல அடையாளங்கள், குறி அப்படிங்கிறது அடையாளம்னு தமிழ்ல எந்த வகையில இந்த பஞ்சபூதங்கள் அடையாளிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாரு. குறி, குடிசம், கோகனதம், கொள் சுவத்தி, கொன்றாருள்ளி, ஆரமுதவிந்து, பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும், அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓடும். முதல்ல எடுத்தோன்னு அடையாளங்கள் அந்த 5க்கும் லைனா அப்படியே சொல்லிட்டு வர. முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்றாருன்னா, புலிசம் அது மண்ணுக்கு அடையாளமாக விளங்கும். புலிசம்னா வஜ்ராயுதம் அப்படின்னு பேர். இந்திரன் கையில ஒரு ஆயுதம் இருக்கும், அந்த அட்டவணையில போட்டிருக்கேன் இல்லையா, அது வஜ்ராயுதம்னு பேர் அதற்கு. அந்த வஜ்ராயுதமானதுதான் அந்த பூமிக்கு அடையாளமாக இருக்கும். அடுத்து கோகனதம், கோகனதம் என்றால் தாமரைன்னு பெயர், கோகனகம் அப்படின்வாங்களே, அது நீருக்கு தாமரையானது அடையாளமாக இருக்கும். கொள் சுவத்தி, சுவத்தி என்றால் ஸ்வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமே, அந்த அட்டவணையில போட்டிருங்க, அதை பாருங்க. சுவத்தி என்பது தீக்கு அடையாளமாக இருக்கும். குன்றா அருபுள்ளி, 6 புள்ளிகள், அது காற்றுக்கு அடையாளமாக இருக்கும் என்றும். ஆரமுத விந்து அப்படின்னா அமுதத்துளி, விந்து என்ற இந்த இடத்துல துளி என்று அர்த்தம். ஆரமுத விந்து என்றால் அமுதத்துளி, அது ஆகாயத்திற்கு அடையாளமாக இருக்கும். அது குறி. புலிசம், கோகனதம், கொள் சுவத்தி, குன்றா அருபுள்ளி, ஆரமுத வின்று, பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும், அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓதும். இது இந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களை விட்டு பிரியாது இந்த அடையாளங்களானது நிலைக்கும். எப்பொழுது பஞ்சபூதங்கள் இருக்கிறதோ அப்பொழுதிலிருந்தே இந்த அடையாளங்களானது அதற்கு பொருந்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு
பிரிவின்றி அப்படின்னார். பிரிவின்றி அந்த மண்முதலாக பூதங்களுக்கு அது பொருந்தி வரும் அப்படின்னு. அந்த அடையாளங்கள் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த அட்டவணையை பாருங்க, அட்டவணையில் தெளிவா இருக்கு. வஜ்ரம், தாமரை, சுவத்தி, அருகுள்ளி, அமுதவிந்து. அடையாளங்கள் என்பது எதற்கு? அதை குறிப்பதற்கு, பஞ்சபூதங்களை குறிப்பதற்கு அடையாளங்கள். அப்படி ஒன்புதல்வா ஆகமம் சாற்றும். ஒன்புதல்வான்னா மேல்நிலையில் உள்ள மாணவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒன்புதல்வா ஆகமங்கள், இந்த 5 பூதங்களுக்கும் சொல்லப்பட்ட அடையாளங்கள் ஆகமத்தில் இருப்பது இந்த 5 அப்படின்னு சொல்லிட்டு இது 6வது பாடல். 7வது பாடல்ல அதிதெய்வங்களும் அதனுடைய தொழிலும் சொல்ற. 6 ஆதி 5ற்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் 6 அயன் ஆதி ஐவரா ஓரார் தொழிலவர்க்கும் சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5 பழுதரவே பண்ணுவார்கள். அதாவது 7வது பாடல் 8வது பாடல் இது 2ம் தொகையும் வகையுமாக இருப்பது. 7வது பாடல்ல தொகுத்து சொன்னதை 8வது பாடல்ல நல்லா விரித்து பேசுறாரு அவரு. 7வது பாடல் சொல்லும் கருத்து என்னன்னா, இந்த 5 பூதங்களுக்கும் முறையான அதிதெய்வங்கள் யார் யாரு அப்படிங்கறத இந்த 7வது பாடல்ல சொல்ற. அது பாராதி 5ற்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் 6 யாருன்னு கேட்டா அயனாதி ஐவரா, பிரம்மன் தொடக்கமாக இருக்கக்கூடிய 5 தெய்வங்களும் மண்முதலாகிய பஞ்சபூதங்களுக்கும் அதிதெய்வங்களாக நிற்கும். அது முறையே பார்க்கும்போது மண்ணிற்கு பிரமன், அயன், பிரம்மனுக்கு மற்றொரு பேர் அயன் அப்படின்னு பெயர். நீருக்கு திருமால் நாராயணன், அவன் அதிதெய்வம். அனல் என்று சொல்லக்கூடிய தீ, அதற்கு உருத்திரன் அதிதெய்வம், உருத்திர தேவன். காற்றிற்கு மகேஸ்வரன் அதிதெய்வமாக இருப்பார். ஆகாயத்திற்கு சதாசிவமூர்த்தி அதிதெய்வமாக இருப்பார். அப்படி முறையே அயன் முதலாகிய ஐவர்களும் 5 பூதங்களுக்கும் அதிதெய்வம். அப்படி பாராதி 5ற்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் 6 அயனாதி ஐவராம். அயன் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஐவர்களும் 5 பூதங்களுக்கு அதிதெய்வம். ஓரார் தொழிலவர்க்கும் சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5 இவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் என்ன என்று சொல்லும் பொருட்டு அது தோற்றம் முதலாக இருக்கக்கூடிய 5 அப்படின்றது. தோற்றம் முதலாம் 5 பழுதரவே பண்ணுவார்கள். பழுதரவே பண்ணுவார்கள்னா இந்த இடத்துல குற்றமற செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் குற்றமற இந்த 5 தொழில்களையும் செய்வார்கள். இப்ப 8வது பாட்டுல இந்த முன்னாடி சொன்ன தொகுத்து சொன்னார், ரொம்ப சுருக்கமாக சொன்னார். அதை இந்த இடத்துல 8வது பாட்டுல விரித்து பேசுறார். அது படைப்பான் அயன், அழிப்பான் பங்கையன் மாயன், புடைப்பான் உருத்திரனும் சொல்லில் திடப்பரவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகம் தான். முன்னாடி சொன்ன அந்த 5 தெய்வங்களும் செய்யும் தொழில் என்ன அப்படிங்கிறது இந்த படைப்பான் அயன். அயனானவன் படைத்து கொடுப்பான். இது மொத்தமா தொகுத்து சொல்லிட்டு மேற்படி அந்த 5 தொழில்கள் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். படைப்பான் அயன், பிரமனானவன் படைத்த தொழிலை செய்வான். அழிப்பான் பங்கையன் மாயோன் அப்படின்னா தாமரை போன்ற கண்ணுடைய நாராயணன். மாயன்னா நாராயணன், மால். அவன் அழிப்பான் என்ற சொல்லிற்கு காப்பவன் என்று பொருள். அப்போ நாராயணன் ஆகியவர் காத்து கொடுப்பார். துடைப்பான் உருத்திரன் அப்படின்னா துடைப்பவன், அழிப்பவன் உருத்திரனும். சொல்லில் திடப்பரவே என்றும் திரோபாவிப்பர் ஈசர். திரோபாவம் என்றால் மறைத்தல் என்று பொருள். திரோதானம், திரோபாவம். அப்போ அந்த மறைத்தற் தொழிலை செய்வது மகேஸ்வரமூர்த்தி. சதாசிவரும் அன்றே அனுகிரகராம். சதாசிவமூர்த்தி அனுகிரகம் செய்வார். இப்படி 5 தெய்வங்களும் செய்யும் 5 தொழில்கள். ஐந்தொழிலும் சொல்றாங்க. இப்போ 5 தொழில்கள் படைப்பான் தொடங்கி சொன்னாங்க. எதை படைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியோடு ஆரம்பிப்போம். உயிர்களை என்றும் படைப்பது கிடையாது, உயிர்களை என்றும் அழிப்பதும் கிடையாது. உயிர்கள் என்றும் உள்ள பொருட்கள். அப்ப எதை படைப்பான்? தனுகரண புவன போகங்களை படைப்பான். இந்த 36 தத்துவம் இருக்கே, இந்த 36 தத்துவங்களையும் படைப்பவன் அர்த்தம் அந்த இடத்துல. தனு, கரணம், புவனம், போகம்.
தனு என்றால் உடம்பு. தனு என்பது உடம்பு, நமக்கு இருக்கக்கூடிய உடம்பு. கரணம் என்றால் உலகத்தை அறியும் கருவிகள். கரணம் என்பது உலகத்தை அறியக்கூடிய கருவிகள். புவனம் என்றால் உலகம். போகம் என்றால் உலக நுகர்ச்சி. உலகத்திலே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் போகம். அப்படி தனு என்பது உடலாகவும், கரணம் என்பது கருவியாகவும், புவனம் என்பது உலகமாகவும், போகம் என்பது உலக அனுபவமாகவும் இதைத்தான் இறைவர் படைத்துக் கொடுக்கின்றார். அவன் என்றும் உயிர்களை படைப்பது கிடையாது. உயிர்கள் செய்யும் அனுபவமும் உயிர்களுக்குரிய கருவிகளும் தேகங்களும் உலகத்தையும் மட்டுமே அவன் படைக்கின்றான். ஏன் உயிர்களை படைக்க முடியாது, அது என்றும் உள்ள பொருள். அப்போ படைப்பான், காப்பான், அழிப்பான்னா அவன் எதை படைப்பான், எதை காப்பான், எதை அழிப்பான்னா தனுகரண புவன போகங்களை படைப்பன், அதை அழிப்பன். சரிதானே? இப்போ படைப்பன் அயனாகியவன் தனுகரண புவன போகங்களை சிவபெருமானுடைய தண்ணீரிலே படித்துக் கொடுப்பார். சிவபெருமானுடைய ஏவலின்படி அயனானவர் செய்வார். அடுத்து அயன் அழிப்பன், மன்னிக்கணும், அழிப்பன் பங்கையன்மான் காத்து கொடுப்பது. இது வந்துட்டு நம்மளுடைய மகாவிஷ்ணு செய்யக்கூடியது. மகாவிஷ்ணு இல்லை, இந்த இடத்துல விஷ்ணுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மகாவிஷ்ணு சொன்னா அது சம்புபட்சத்தை இருக்கக்கூடிய குறிக்கும் அப்படின்னு குறிப்பு சொல்றது உண்டு. தேவன் மகாதேவன்னா, தேவன் என்பது சாதாரண தேவர்கள், மகாதேவன்னா சிவபெருமான். அதே மாதிரி விஷ்ணுனா அது சாதாரண அனுபட்ச விஷ்ணு. மகாவிஷ்ணுனா அது சிவபெருமானே நின்று செய்வது, அது சம்புபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாராயணன் விஷ்ணுவானவர் காத்தற் தொழிலை செய்வார். அப்புறம் உருத்திரன் அந்த துடைப்பான் அப்படின்னு இருக்கு. துடைப்பது எதை தோற்றுவித்தாரோ அதை ஒடுக்குபவர். அழிப்பது, இந்த இடத்துல அழிப்பதுன்னு சொன்னா அதை வந்துட்டு மொத்தமா இல்லாம செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா எதுவுமே உள்ளது தோன்றாது, இல்லது அழியாது என்பதுதான் சைவ சமயத்தின் அடிப்படை சத்காரியவாதம். அப்போ எது இருந்ததோ தன் தன்மையை மாற்றி ஒடுக்கி வைப்பாருன்னா சொல்லணும். அது இல்லாம பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. அப்போ அழித்தல் என்பது அது அதை முற்றிலுமாக அழித்து விடுவதன் அர்த்தம் என்று, அது தன் நிலை மாறத்தை ஒடுக்குவது என்று அர்த்தம். அப்ப அந்த ஒடுக்கல் தொழிலை செய்வது உருத்திரன். திடப்பெறவே என்றும் திரோபாவிப்பார் ஈசர். இந்த ஈசர் என்பது மகேஸ்வரன், மகேஸ்வரமூர்த்தி. மகேஸ்வரமூர்த்தியின் தொழில் என்னன்னா அவர் மறைத்தற் தொழிலை செய்வார். மறைத்தர் என்பது உயிர்களுடைய பக்குவ நிலைக்கேற்ப மெய்ப்பொருளை காட்டுவதும் மறைப்பதுமாக. இறைவன் அபரஞானத்தை கொடுத்தும் பரஞானத்தை ஒழியுமாக அந்த நிலையில மறைத்தல் என்பது அமையும். சதாசிவரும் அன்றே அனுகிரகிறாம். சதாசிவமூர்த்தியோட தொழில் என்னன்னா அவர் அனுகிரகம் செய்தல். அனுகிரகம் அப்படின்னா அருள் என்ற அர்த்தம். அருள்னா என்ன அப்படின்னா தெளிவல்லால் அருளும் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்பது அப்பர் சுவாமி கூற்று. அப்போ உயிர்களுக்கு சிவஞானத்தை மேலோட்டம் செய்வதுதான் அருள். சிவஞானம் தான் முக்கிய எய்து வைக்கும். அப்ப அருள் எனப்பட்டது சிவஞானத்தை உயிர்களுக்கு கொடுத்தல். அது சதாசிவர் செய்யும் பணி. இது நம்ம நல்லா விட்டு கவனித்தோம்னா மகேஸ்வரன் இந்த முத்தொழில் இருக்கே, 3 தொழில்களுக்கும் முதல் சொன்ன 3 படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழில் சொல்லப்பட்டது. பின்னாடி சொன்ன 2 மறைத்தலும் அருளும், இது 2க்குமே வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னா இந்த முதல் சொல்லப்பட்ட இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் 3மே மாயாகாரிய பொருட்களிலே நிகழும். அது முறையே இந்த தனுகரண போகங்கள்ல நிகழறது. அது பாசத்திலே நிகழக்கூடியது. மாயை தோற்றுவிப்பான், அதை அழித்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில முதல் சொன்ன படைத்தல், காத்தல், அழித்தல் 3மே மாயையில் நிகழும். ஆனா இந்த கடைசியா சொன்ன 2 மறைத்தலும் அருளலும் உயிரினுடைய அறிவிலே நிகழும். அதுதான் இதுக்கும் 3க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். 2க்கும் 3க்கும் வித்தியாசம் என்னன்னா முதல் சொன்னது அசித்து பொருட்களிலே நிகழும், 2வது சொன்னது சித்து பொருளாகிய உயிரின் அறிவிலே நிகழும். அப்படி 2 வகையாக இந்த படைத்தலை சொல்வது. அப்போ இந்த அதிதெய்வங்கள்னு சொன்ன 5 பேர் சொன்ன இந்த 5 தெய்வதைகளும் முறையே அவர்களே முனைந்து அந்த தொழில்களை செய்வாரான்னு கேட்டா கிடையாது. எப்படி அந்த தொழிலை செய்வாங்கன்னா எப்படி சூரியனுடைய சன்னிதானத்திலே தாமரை விரியுமோ, சூரியன் இல்லைன்னா தாமரை விரியாது, அது உலகம் கண்ட உண்மை, அது ஒரு ஃபேக்ட். சூரிய சக்தி இல்லைன்னா தாமரை விரியாது. அதுபோன்று பரசிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் இவர்கள் ஐந்தொழிலை செய்வார்கள். சிவபெருமானின் ஏவலுக்கேற்ப ஐந்தொழிலை செய்வார்கள். எங்க சொல்றாங்கன்னா
சிவப்பிரகாசம் 18வது பாடல்ல இதை சொல்ற. உமாபதி சுவாமி எழுதிய சிவப்பிரகாசம் என்ற நூலிலே 18வது பாடல்ல இந்த தொழில்களுக்கு வந்துட்டு எப்படி அது வந்துட்டு அவங்க எப்படி இயக்குறாங்கன்னு சொல்லும்போது, எப்படி சூரியனுடைய சன்னிதானத்திலே தாமரையானது மலருமோ, சூரியன் இன்றி தாமரை மலராதோ, அதுபோன்று சிவபெருமான் பரசிவத்துடைய சன்னிதானத்திலே அவனுடைய ஏவலின்படி இந்த இடத்துல இந்த ஐவர்களும் ஐந்தொழில்கள் செய்வார்கள். அப்படி இந்த ஐந்தொழில்கள் அதே சிவபிரகாசத்துல 19வது பாட்டு அதுல வந்துட்டு ஐந்தொழில்கள் செய்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ற. அது எடுத்தோன்னு சொல்லும்போது இறைவன் திருவிளையாட்டாக ஐந்தொழில்களை செய்வார் அப்படின்னு. இறைவன் செய்யும் திருவிளையாட்டு ஐந்தொழில்கள். அது மட்டுமன்றி உயிர்கள் வீதி வரும் பொருட்டு இவன் ஐந்தொழில்களை செய்கின்றான். உயிர்களானது பக்குவம் அடையும் பொருட்டும் பிறப்பிலிட்டு உடலச் செய்து பின்பு அவர்களுக்கு நற்கதியை காட்டுகின்றான். அப்போ இறைவன் ஐந்தொழில் செய்வதற்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, உயிர்கள் வீடு வேறு அடைய வேண்டி அவனை பக்குவப்படுத்த வேண்டி மீண்டும் 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 உயிர்களை பிறப்பில் உடலச் செய்து பின்பு அவன் அதற்கு மெய்நிலையை காட்டி வீடு பேற்றை காட்டுகின்றார். அப்படி இறைவன் சன்னிதானத்திலே ஐந்தொழில்களை இந்த அதிதெய்வங்கள் முறையே செய்வார்கள். இந்த 7வது பாடல்ல எதை வந்து தொகுத்து சொன்னாரோ இந்த 8வது பாடல்ல அப்படியே வகுத்து சொல்கின்றார். அப்போ ஐந்தொழில்கள் என்ன, அவர்களின் அதிதெய்வம் அவர் செய்யும் தொழில் அதோடைய அதிதெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் பார்ப்போம். இப்போ 9வது பாடல்ல குணமும் தொழிலும். இந்த முன்னாடி சொன்ன தொழில் என்பது அதிதெய்வங்கள் செய்யும் தொழில். இந்த இடத்துல சொல்லப்படுற இந்த 9வது பாடல்ல சொல்லக்கூடிய தொழிலானது இந்த பூதத்தினுடைய தொழில். பஞ்சபூதங்களுக்கும் ஒரு தொழில் இருக்கு. அதை வந்துட்டு இவர் இந்த இடத்துல சொல்றார். அது என்னன்னா, மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கால் சுட்டொன்றும் விக்கும் ஒன்கால் சுட்டு ஒன்று விக்கும் ஓவா மல்வன்கால் பறந்து தளித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. முறையை நம்ம அந்த வார்த்தைக்கு வார்த்தை பிரித்துக்கலாம். மண் கடினமாய் தரிக்கும். இந்த இடத்துல கடினமாய் தரிக்கும் என்பது 2. மண்ணுடைய குணம் என்றனா அதுக்கு கடினமாய் இருப்பது. கடினம் என்பால் திண்மை என்று பொருள். தாங்கக்கூடிய தன்மையுடையது மண். அப்போ மண்ணுடைய குணம் என்ன அப்படின்னா அது தாங்கக்கூடியது, திண்மையா இருப்பது. அடுத்து அதோடைய தொழில் என்னன்னு சொல்லும் போது தரிக்கும், தாங்கும் அப்படின்னு தொழில். இந்த இடத்துல குணம் எனப்படுவது கடினமாயிருப்பது, அதாவது திண்ணமாயிருப்பது. தொழில் எனப்படுவது தாங்குவது. கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் தொழில் செய்யும். வாரி என்பது நீர். இந்த நீருடைய தன்மை என்ன அப்படின்னா அது குளிர்ச்சியாக இருக்கும். அதனுடைய தொழில் பதப்படுத்தல். குளிர்ந்தே பதமாம் அப்படின்னாங்க. அப்போ வாரியினுடைய தண்ணீருடைய தன்மை என்பது குளிர்ச்சியாக இருப்பது. அது செய்யும் தொழில் எனப்படுவது பொருட்களை மென்மையாக்குவது, பதப்படுத்துவது அப்படிங்கிறது. அடுத்து ஒன்கால் சுட்டு என்றும் ஒன்கால் சுட்டு ஒன்றுவிக்கும் அப்படின்னார். தீயினுடைய தன்மை என்னன்னா சுடுவிப்பது, வெப்பம். தீயினுடைய குணமானது வெப்பமாக இருக்கும். ஒன்றுவித்தல் அப்படின்னா ஒன்றை தீயானது எல்லா பொருட்களை ஒரு சேர வைக்கும் அப்படிங்கிறது கருத்து. அப்போ ஒன்றுவித்தல் எனப்படுவது தீயில எந்த பொருள் போட்டாலும் கடைசியில ஒரே பொருள் தான், எல்லாம் பஸ்மமா போயிடும். அதான் சொல்லுவாங்க, முடியுடை மன்னரும் கடைசியில் பொடிசாம்பல் ஆவர் அப்படின்வாங்க. வாழும்போது அனைத்து பேருக்கும் அத்தனை பேதங்கள் இருக்கலாம். நான் பணக்காரன், நீ ஏழை, எனக்கு நிறைய சௌகரியங்கள் இருந்து உனக்கு அதெல்லாம் இல்லை, நான் பதவியிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது இதுன்னு இருக்கலாம். ஆனா ஒரு காலத்தில் சுடுகாட்டுல போட்டு சுட்டு எரிச்சாச்சுன்னா எல்லாரும் ஒரே தன்மை, சாம்பல் தான். அப்போ இந்த இடத்துல உதாரணத்துக்காக சொன்னேன். இது தீ செய்யும் தொழிலானது என்னன்னா அனைத்தையும் ஒன்றுவிக்கும். ஓ, தீயினுடைய குணமானது வெப்பமாக இருக்கும். அது செய்யும் தொழிலானது அனைத்தையும் ஒன்றுவிக்கும். அடுத்து காற்றினுடைய தன்மை ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் அப்படின்னாங்க. அப்போ இந்த இடத்துல காற்று என்பது எங்கும் பறந்து என்பது அது சலித்து திரட்டும். பறந்து சலித்து என்பது அது அசைவோடவே இருக்கும்.
காற்றினுடைய தன்மை ஒரு இடத்துல நிற்காது, அது எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் என்பது அதோடைய குணம். அனைத்து பொருளையும் திரட்டி கொடுப்பது என்பது காற்றினுடைய தொழில். அப்போ வன்கால் பறந்து சலித்து திரட்டிடும். அது வன்கால் சொல்லும் போது அது வளமை பொருந்திய காற்று அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி முன்னாடி சொல்லும் போது ஒன்சுடர் ஒன்கால் அப்படின்னாங்க. ஒன்கால் அந்த அர்த்தம் சொல்லும் போது அதற்கு அர்த்தம் என்னன்னா ஒளி பொருந்தியதுன்னு அர்த்தம். ஒன் என்பது ஒளி அப்படின்னது. ஒளி பொருந்திய தீயானது வெப்பத்தை உடையதாகவும் அனைத்து பொருட்களையும் ஒற்றுவிக்கும் என்றும், வன்கால் சலித்து திரட்டும் என்று சொன்னது அது வந்து வளமை பொருந்திய காற்றானது ஓவாமல் அசைவுற்றே இருக்கும், அசைத்தது செய்யும் தொழிலானது அனைத்து பொருட்களை திரட்டுவது அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. ஆகாயத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும் போது அது எங்கும் நிறைந்திருப்பது, நிரந்தரமாய் இருப்பது அதனுடைய குணம் என்றும், வியாபகம் செய்திருப்பது அதனுடைய தொழில் என்றும். அதாவது வியாபகம்னா அனைத்து பொருட்களையும் தன்னுள் தாங்கி நிற்பது, அனைத்து பொருட்களும் இருப்பதற்கு வகையமைத்து அதற்கு ஒரு இடம் அமைத்து கொடுப்பது என்பது ஆகாயத்தினுடைய தன்மை. அப்படி 5 பூதங்களுக்கு முறையே சொன்னாங்க. இது இன்னொரு வாட்டி தொகுத்து சொல்லிடுறேன். மண் கடினமாய் தரிக்கும் என்று சொல்லும் பொழுது மண்ணுடைய குணமானது திண்மையாய் இருப்பது, கடினமாய் இருப்பது, அது செய்யும் தொழிலானது தாங்குவது, உயிர்களை பொருட்களை தாங்குவது தன்மேல் அப்படிங்கிறதும். அதற்கு பின்பு குளிர்ச்சி, அது புனல் என்கின்ற நீர் செய்யும் குணம் என்பதும், நீருடைய குணமானது குளிர்ச்சியாக இருக்கும் என்றும், அது பதப்படுத்தும் தொழிலை பொருட்களை மென்மையாக்கும் தொழிலை செய்யும் என்றும், தீயினுடைய குணமானது வெப்பமாயிருக்கும், அது பொருட்களை ஒன்றுவிக்கும் என்றும், பின்பு காற்றானது என்றும் அசைவுற்றே இருக்கும், ஓரிடத்தில் நிற்காது, அது அசைந்துறவே நிற்கும், அது திரட்டும் தொழிலை செய்யும், பொருட்களை ஒன்றாக திரட்டும் தொழிலை அது செய்யும் என்றும், ஆகாயத்தினுடைய தன்மையானது அது நித்தமாய் நிரந்தரமாய் இருப்பது என்றும், அதனுடைய தொழிலானது அனைத்து பொருட்களுக்கும் இடம் கொடுத்து நிற்பது என்று இந்த 5 பூதங்களுக்கும் 5 தன்மைகள். இது முறையா திருமுறைகள்ல பல இடத்துல இதை பேசுறாங்க. திருவாசகத்திலே சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்ல, வெளிப்பட தீயிற் மண்ணில் திண்மை செய்தோன் வானில் கலப்பு வைத்தோன் அது இதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. தெளிவான மனப்பாடம் இல்லை, அதனால அது திருவாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. இந்த 5 பூதங்களுடைய தன்மைகள் என்ன, அது செய்யும் தொழில் என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, காற்றிடை 2ஆய் விரிந்தாய், வானிடை 1ஆய் நிகழ்ந்தாய் சொல்லிட்டு அதுவும் திருவாசகத்துல அந்த பகுதிகள் எல்லாம் வரும். அப்ப பஞ்சபூதங்கள் தன்மைகள் எல்லாம் திருமுறையிலேயே ரொம்ப பரத்த பேசுது. அப்போ இந்த மொத்தமா இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து அப்படியே சொல்லிடுறேன். அதாவது பிருத்வி என்று சொல்லக்கூடிய மண்ணினுடைய வடிவமானது நாற்கோணம் என்றும், நிலம் செய்யும் நிறமானது அது பொன்னிறமாக இறக்கும் என்றும், அதோடைய பீஜம் லகரம் என்றும், அது குறிக்கும் அடையாளம் வஜ்ராயுதம், அதற்கு அதிதெய்வமாக இருக்கக்கூடியது பிரமன் அயன், அவன் செய்யும் தொழில் படைத்தல், மண்ணுடைய தன்மையானது திண்ணமாய் இருக்கும், கடினமாய் இருக்கும், அது செய்யும் தொழில் தாங்குவது, பொருட்களை தாங்குவது. அடுத்து நீரானது அரை சந்திரன் பாதி சந்திரனுடைய வடிவிலே குறிக்கப்படும், அது அதோடைய நிறமானது வெள்ளை நிறத்திலே இருக்கும், நீருடைய பீஜம் மகரம் என்றும், அது தாமரை என்கின்ற பொருளால் அடையாளிக்கப்படும், குறிக்கப்படும், அதற்கு அதிதெய்வம் திருமால் என்றும், திருமால் செய்யும் தொழிலானது காத்தற் தொழில், நீருடைய தன்மை குளிர்ந்திருக்கும், அது செய்யும் தொழில் பதப்படுத்துவது என்றும், அனல் என்பது தீ எனும் அனல், அது முக்கோண வடிவிலே குறிக்கப்படும், முக்கோண வடிவிலே இருக்கும் என்றும், அதனுடைய நிறம் சிவப்பு, பீஜமானது ரகரம், அது அடையாளப்படுத்தும் போது சொத்திகமாக ஸ்வஸ்தி என்னும் அந்த அடையாளத்தோடு அடையாளப்படுத்தப்படும் என்றும், அதற்கு அதிதெய்வம் உருத்திரன், அவன் செய்யும் தொழில் அழித்தல், மற்றும் தீயினுடைய குணமானது வெப்பமாக இருக்கும், சூடாக இருக்கும், மற்றும் அது செய்யும் தொழில் பொருட்களை ஒன்றுவிக்கும். பின்பு காற்று, காற்றானது குறிக்கப்படும் வடிவம், அதற்கு இருக்கக்கூடிய வடிவம் அறுகோணம், 6 கோணம் 6 முக்குகள் உடையது, அதனுடைய நிறமானது கருமை, அதனுடைய பீஜமானது யகரம், குறிக்கப்படும் அடையாளம் அறுபுள்ளி 6 புள்ளிகள், அதற்கு அதிதெய்வமாக இருக்கக்கூடிய மகேஸ்வரன், அவன் செய்யும் தொழில் மறைத்தல் என்றும், அந்த காற்றினுடைய குணமானது அசைவு
என்றும் ஒரு இடத்தில் நில்லாது அது அசைந்து கொண்டே இருக்கும் என்றும், பொருட்களை திரட்டுவது காற்றின் தொழிலாக இருப்பது, அடுத்து ஆகாயம் அது வெளி எனப்படுவது, அது வட்டமாக இருக்கும் என்றும், புகை நிலம் புகையினுடைய நிறத்திலே இருக்கும் என்றும், அகரம் என்பது அதற்கு பீஜமாக அமையும் என்றும், அமுத துளியானது அதற்கு அடையாளம் என்றும், சதாசிவமூர்த்தியே அதற்கு அதிதெய்வம் என்றும், அவர் செய்யும் தொழிலானது அருளல் என்றும், அது நிரந்தரமாய் இருப்பது அதன் குணம் என்றும், அது தொழிலானது மற்றைய பொருட்களுக்கு அது இடம் கொடுத்து நிற்பது, அது வியாபகமாய் மற்றைய பொருட்களுக்கு இடம் கொடுத்து நிற்பது என்று 5 பூதங்களினுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய வடிவம் முதலாக இருக்கக்கூடியவை என்ன என்பதை ஆகம வழியிலே சிவபெருமான் சொன்னார் என்று மெய்கண்ட தேவர் மனவாசகம் கடந்தற்கு உபதேசிக்கின்றார். இந்த வகையிலே 5 பூதங்களுடைய தன்மைகள். இன்னைக்கு சிலபஸ் தான் 9வது பாடல் வரைக்கும். மேற்படி ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? மறைத்தல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? மறைத்தல் என்பது உயிர்களுடைய அறிவு மேலோடும் பொருட்டு இறைவன் தன்னைத்தானே மறைத்து நிற்றதும் தன்னைத்தானே வெளிப்படுத்துவதுமாக அமையும். இது மேலோட்டமா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். மேற்படி நம்ம பின்னாடி வர வகுப்புல மறைத்தல்னா என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். வேற எதுவும் உண்டா? கொடுத்துக்கலாமா கதிரவன் ஐயா? கொடுப்போமா? மூர்த்தி எல்லாம்